எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான வித்தியாசமான ஒரு பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மசாலா பராட்டா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். மசாலா பராட்டா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலக்குங்க. தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா 5 நிமிஷம் சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்ச மாவை மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ மசாலா ஃபில்லிங் செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல 1/4 கப் கெட்டியான நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பராட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லுல கொஞ்சம் மாவை தூவி ஒரு மாவு உருண்டைய வச்சு லேசா திரட்டுங்க. சப்பாத்தியை திருட்டினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்கை எடுத்து நடுவில் வச்சு சப்பாத்தி ஃபுல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து ஓரத்துல இருந்து சப்பாத்தியை உருட்டிக்கிட்டே வாங்க. ரவுண்டா மடிச்சு சுத்தி வைங்க. இதே மாதிரி எல்லா பராட்டாவையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மறுபடி சப்பாத்தி கல்லுல கொஞ்சமா மாவை தூவி ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி உருண்டைய வச்சு மெதுவா திரட்டுங்க. ஸ்டோவ் மேல தவா வச்சு சூடானதும் திரட்டி வச்சிருக்கிற மசாலா பராட்டாவை போட்டு 2 பக்கம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வேக விடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. சப்பாத்தி மேல கொஞ்சம் நெய் தடவி 2 பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. ஸ்பைசியான மசாலா பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க வெஜிடபிள் குருமா இல்லனா ஆனியன் ரைத்தா வச்சு இல்லனா ஊறுகாய் வச்சு கூட இதை நீங்க சர்வ் பண்ணலாம். சூப்பரான மசாலா பராட்டா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.